இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏழை பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. இந்த மகளிர் குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மகளிர் குழுவில் போய் 10 பேர் யார் சேர்றாங்கன்னா ஏழைகளாக சேர்றாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அந்த குழுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை எந்த மாதிரி? பொருளாதாரத்தை நிலையை உயர்த்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பாருங்க, பணம் என்பது மிக முக்கியமானது. இவங்களுக்கு அந்த ஊரினுடைய பெரியவங்க யாருன்னா அந்த தெய்வம், அந்த தெய்வம், அதுக்கு பேர் ஊர் தெய்வம். ஊர் தெய்வம், எல்லை தெய்வம் ரெண்டு. உங்க ஊர் தெய்வமா இருக்குது, இஷ்ட தெய்வமா இருக்குது, குல தெய்வமா இருக்குது. அங்க ஒரு துணி ஒன்று வாங்கிட்டு போய் போட்டு இந்த 5 சாமிகள்ல மூத்த கடவுள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சம் ஜோதிட சங்க பேராசிரியர் திரு KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். சூப்பர் சார். சார், உங்ககிட்ட ஜோதிட ரீதியாக நிறைய ரகசியங்களை மக்களுக்கு பயனளிக்கும் மாதிரியாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது எல்லாருக்குமே யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா எங்களுக்கும் ஏதாச்சும் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பீப்புள்ஸ் நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏழை பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு ஜோதிட ரீதியாக எதனா பரிகாரம் இருக்குங்களா? அருமையான அற்புதமான கேள்வி. அதாவது ஒரு ஏழை அப்படிங்கிறவர் அவங்க ஏழைனாலே கஷ்டப்படுறவங்க தான், அது மாற்று கருத்து இல்லை. அந்த ஏழையும் பாருங்க, இன்னைக்கு என்ன செய்கிற போது அந்த கஷ்டம் அதிகமாகுதுன்னா, இந்த மகளிர் குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மகளிர் குழுவில் போய் கடன் வாங்குவாங்க. அப்படி வாங்குறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அப்போது மகளிர் குழுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது 10 லட்ச ரூபா ஒரு நபருக்கு 10 லட்ச ரூபா வாங்குற மகளிர் குழு இருக்கும். அது ஒரு 10 பேர் சேர்ந்து 1 கோடி ரூபாய் வாங்கி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த ஒரு 25,000 50,000 மகளிர் குழு 10 பேர் சேர்ந்து வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குழுவுக்கு கட்டக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு காலமும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு யோகம் ஒருத்தருக்கு இருக்கும். அது அந்த அவங்க பூரா யார் அப்படின்னா, ஒரு 10 பேர் யார் சேர்றாங்கன்னா ஏழைகளாக சேர்றாங்க. இதில் அவருக்கு ஏதோ ஒரு ஜாத ரீதியே இப்போ ஒரு நல்ல நேரம் ஒருத்தருக்கு இருக்கும், அது அவருக்கு அப்படி போயிட்டுருக்கும். ஆனால் அந்த ஏழைகளாக சேர்ந்து செய்கிற போது என்னாங்கன்னா, அவருடைய தோஷங்கள் இவருடைய தோஷங்கள் எல்லா தோஷங்களும் இந்த ஏழைக்கு மறுபடியும் பிடிச்சிக்கும். ஐயோ, பக்கத்தில் கூட அப்படிங்களா? மறுபடியும் வந்துடும். இப்போ நீங்களும் நானும் ஒரு பக்கம் போகிறோம் வச்சுக்கங்களேன், ஒரு கோயிலுக்கு போகிறோம். கண்டிப்பாக அங்கே ஒரு 10,000 செலவு வருது அப்படி வச்சுக்குவோம். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் 20,000 நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, நானும் ஒரு 20,000 கையில் வச்சுருக்கேன். அந்த 10,000 செலவு யோசிப்போமா? கண்டிப்பாக நம்ம பண்ணிக்குவோம், பார்த்துட்டு வந்துடுவோம், உண்மையா இல்லைங்களா? அதே வேளை ஒரு இதே நிலையில் நம்ம போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே திடீர்னு ஒரு 10,000 தேவைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போது நீங்களும் 5,000 வச்சுருக்கீங்க, நானும் 5,000 வச்சுருக்கேன். இதை எப்படி சமாளிக்கிறது? ஒரு ஏழை பணக்காரன் பெரிய அளவில் தொழில் செய்கிற கூட்டு எப்படி இருக்கும்? அவருக்கு 10 லட்ச ரூபா யோகம், இவருக்கு 10 லட்ச ரூபா வாங்குற யோகம், அது ஒரு கோடியே உருவாயிருது. அந்த குழு டாப்புக்கு போகுது. ஆனால் ஒரு ஏழை ஒரு சாதாரண ஒரு குழுவில் போய் சேர்ந்ததனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தினுடைய தோஷங்களும் அவங்களுக்கு சாடுகின்ற பொழுது பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள். நீங்கள் இது என்ன இந்த கருத்தெல்லாம் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் பெரும்பாலும் நடக்கிறதில்லை. இங்கேயும் ஏழைகள் குழுன்னு ஒன்று இருக்குது, அங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிராமப்புறம் மற்ற எல்லா பகுதியிலையும் பாருங்கள், இப்படி தேர்க்க ஒன்றும் வேண்டாங்க. இவங்க குழு போடுறது நிறுத்தினாலே, ஐயோ, குழு வாங்குறாங்க இல்லையா, குழு யாரோ நடத்திட்டு போட்டு குழு குழுவில் போய் கடன் வாங்குறாங்க இல்லையா, அதை நிறுத்தினாலே அவங்க ஓரளவுக்கு கஷ்டம் நீங்கி போயிருக்கு. ஒரு 50%, 50 இல்லை 75% நீங்கி போயிருக்கு. இவரே ஏற்கனவே தோஷத்தில் பிரச்சனையில் கஷ்டத்தில் வெறுப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இன்னும் 10 பேர்த்தோட போய் ஒரு கூட்டு சேர்ற போது என்னாகு, இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ பாருங்க, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், நம்மளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஆனால் அந்த தொழில் செய்கிறதுக்கு 2 லட்ச ரூபா வேணும். இன்னொருத்தர் 1 லட்ச ரூபா பணம் போடுறாரு. 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை செய்கிறாங்க. அந்த கூட்டுனால அவங்க சம்பாதிக்கிறாங்க, அல்லது அவங்க ஜாத ரீதியாக சில பிரச்சனைகள் வருது, அது வேறு. ஆனால் சம்பாதிக்கிறாங்க, அது கூட்டு.
அதே மாதிரி தான் குழு என்பது ஒரு கூட்டு. ஆஹா. இந்த கூட்டு அந்த தோஷங்களை கொண்டு வந்துடும், புரிஞ்சுதுங்களா? அதனால் இதை தடுத்துட்டாலே அவங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதா ஒரு அமைப்பு, வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து எத்தனை பேருக்கு புரிதல் ஏற்படும் அப்படின்னு தெரியல. அப்போ நிறைய பேர் இருக்காங்களே சார் இதில். கண்டிப்பாக. அப்போ அவங்க வந்துட்டு அந்த குழுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை எந்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை அவங்களோட வீட்லேயே அதை சேமிப்பாக வச்சுக்கலாமா, இல்லை எப்படி? அப்படி இல்லைங்க. இப்போ இந்த கருத்தவே நான் சொல்கிறது எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு விஷயம் போய் சேர்றதல்ல, அல்லது ஜோதிடங்கிற முறையில் ஒரு விளம்பரத்திற்காக ஒன்றை சொல்லுவதல்ல. என்னை பொறுத்தளவு நாம் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது உண்மையாகவும் இருக்கணும், அது ஜோதிட ரீதியாகவும் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஆராய்வு செஞ்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது இந்த கருத்து. இது வரைக்கும் என் இடத்துல பார்க்க வந்திருப்பாங்க 1300 பேருக்கு நான் ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். 42 வருஷ காலம் ஜாதகம் நான் பார்த்துட்ருக்குறேன். எங்கள் அப்பா ஜோதிடர், நான் ஜோதிடர், என்னுடைய தந்தை என் தாயார் ஜோதிடர், என் மனைவி ஜோதிடர், என் தம்பி ஜோதிடர், தம்பி மனைவி ஜோதிடர், என் மகனும் ஜோதிடர், புரிஞ்சுங்களா? அப்போ எங்கள் ஒரு பாரம்பரியமான குடும்பம். எங்களுடைய அனுபவத்தை மட்டுமே இணைத்து எடுத்து பார்த்தால் கூட இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தா அந்த கிரக நிலையில் இப்படித்தான் நடக்குது. அப்போ அது நிவர்த்தி பெறதுக்கு இதை வழி வந்ததுமே நான் கேட்பேன், எனக்குமா நீங்கள் குழுவில் போய் பணம் வாங்கினீங்களா? ஆமாங்க. வாங்கினதுன்றது உங்களுக்கு பிரச்சனையா? உண்மைதானுங்க ஐயா, பிரச்சனை தான். நீங்கள் வந்து 10 மாதம் கட்டணும். அந்த 10 மாதம் குழுவில் இவங்க வாங்கிட்டு ஒவ்வொரு மாதம் பணம் கட்ட முடியாமல் கடனை வாங்கி வாங்கி கட்டி 1 லட்ச ரூபாய்க்கு குழுவில் போய் பணம் வாங்கிட்டு 3 லட்ச ரூபாய் சேர்த்து கடனை வாங்கி 2 லட்ச ரூபாய் ஆகி இவங்க வாழ்க்கை எத்தனை பேர் தெரியும், எத்தனை பேர். அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டம் வரக்கூடாது, இதை தவிர்த்தாலே போதுங்கிற நோக்கத்தில் தான். கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு அட்வைஸாக கொடுத்துட்டீங்க. இப்போ என்னன்னா வேற எதனா இருக்குங்களா வழிபாடு, இல்லைன்னா பொருளாதாரத்தை நிலையை வந்து உயர்த்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பாருங்க, பணம் என்பது மிக முக்கியமானது. இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அலங்கார அதாவது அவங்க ஊருக்குள்ளார ஒரு சாமி இருக்கும், அந்த சாமி தான் அந்த ஊரினுடைய சுப்ரீம் கோர்ட். அப்பா, ஓகே. அந்த ஊரினுடைய பெரியவங்க யாருன்னா அந்த தெய்வம். அதுக்கு பேர் ஊர் தெய்வம். அடுத்தது ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த தெய்வம், அந்த குலதெய்வம்னா யாருங்க? அந்த குலத்தை ஒரு சாமி பேரை சொல்றோம், ஆனா அது சாமி பேர் அல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்களுடைய எல்லா ஆத்மாவும் போய் அந்த ஜீவன் பூரா அடங்கி இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அந்த குலதெய்வ ஆலயம். அது 2. 3வது, அந்த ஊர்ல இருந்து ஒரு எல்லை தெய்வம் ஒன்று இருக்கும். அந்த ஊர் இருக்குல்ல, ஆமா, இங்கிருந்து ஒரு எல்லையில போனீங்கன்னா ஒரு கருப்பராயன் கோயில், ஒரு ஐயனார் கோயில், முனீஸ்வரர் கோயில், இப்படி ஒரு எல்லை தெய்வம் இருக்கு. அது 3. வர தெய்வம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இது புதுசா இருக்கு சார். குலதெய்வம் உங்க அப்பா வகையிலிருந்து கும்பிடுறது. கண்டிப்பா. உங்க அம்மாவனுடைய குலதெய்வம் இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் வரதெய்வம். வரதெய்வம் அது வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வம். ஆமா. இது 4. இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. இஷ்ட தெய்வங்கிறது வந்து நாம பிடித்து கும்பிடக்கூடிய தெய்வம். இது 5. இந்த 5 கோயிலுக்கு போய் எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அந்த ஊருக்குள்ள குடியிருக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கிற அப்பா அம்மா எல்லாத்துக்கும் பெரியவங்க யார்? அந்த தெய்வம். அந்த தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போய் சும்மா சாமி கும்பிட்டு வர்றது வேறு, சும்மா கும்பிட்டு வர்றதில்ல. அங்கிருந்து அந்த கோயிலுக்கு போகிற போதே, இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, அம்மாவை பார்க்குறீங்க, பார்த்தது போயிட்டு அது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதே வேளை அம்மாவை பார்த்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்தால் அந்த அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது? இப்போ ஒன்று வந்துச்சு, என் மக்கள் பையன் வந்தார், இவர் வந்து ஒரு பலகாரம் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு, அது சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு மன மகிழ்ச்சி, அது கண்டிப்பாக இருக்குது. அதே ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு போய் ஒரு துணி எடுத்து கொடுக்குது, ஒரு சேலை எடுத்து கொடுக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சேலை துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு? என் பையன் எடுத்து கொடுத்தது, என்னுடைய மகன் எடுத்து கொடுத்தது. அப்போ ஒரு பிரியம் இருக்கும், அதை ஒரு பாசமாக பார்ப்பாங்க. அதே நீங்கள் இங்கிருந்து போய் அவருக்கு ஒரு மாலை மரியாதை ஆடை ஆபரணம் எல்லாம் பண்ணி நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் பரிபூர்ணமான அருள் கிடைத்தே தீரும்.
ஒரு உலகத்துல ஒரு இந்த உலகத்துல கண்கண்ட தெய்வம் என்பது தாய் தந்தைதான். இவங்க கிட்ட போய் இவங்களுடைய பாதாரம் என்ற கமலத்தை தழுவி வணங்கி அவங்க கிட்ட முறையா செய்யற போது சிறப்பா இருக்கு. போறோம், இதெல்லாம் செஞ்சிடறோம். சும்மா நீங்க வேடு ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா கரெக்ட் இருக்காது. இப்போ அவங்க வீட்லேயே இருந்து ஒரு நாள் தங்கி சாப்பிட்டு அங்கே குழந்தை அவங்களோட இருந்துட்டு வந்தால் இன்னும் சந்தோஷம். ஒரு வாரம் இருந்தால் இன்னும் சந்தோஷம். நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கால பழக்க வழக்கங்களில் 90லேயே போகிறது சாமி பார்க்குறோம், 90 போகிறது. இந்த நிலை எந்த வகையில் சரியா இருக்கு சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிற மாதிரி கும்பிட்டு பாருங்க. அன்பார்ந்த மக்களே, நீங்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும். கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, போகிற போது வீட்டில் ஏதோ ஒரு சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸு, தயிர் சாதம் ஏதோ செஞ்சுக்கங்க. செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு துணி ஒன்று வாங்கிட்டு போய் உங்கள் ஊர் தெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், அங்கே ஒரு துணி ஒன்று வாங்கிட்டு போய் போட்டு மாலை மரியாதை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களிடத்தில் உட்கார்ந்து சாப்பிடும். அப்பா, அந்த சாமி வருங்க. ஐயோ, நீங்க தான் அங்கே அந்த சாமிக்கு மாலை மரியாதை ஆடை ஆபரணம் செலுத்தி அந்த சாமி ஜொலிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும். ஐயோ, ரொம்ப ரொம்ப அருமை. புரியுதுங்களா? அப்புறம் அங்கே உட்காந்து நீங்க சாப்பிடுற போது அந்த தெய்வம் உங்களோட உட்காந்து சாப்பிடு. இதெல்லாம் யார் நினைக்கிறா? கண்டிப்பா இல்லை. இறைவனிடத்தில் நாம் அமைதிக்கும் நல்ல செயல்களுக்காக இறைவனிடத்தில் போறோம். இங்கிருந்து போகும்போது கடவுளை பார்த்து சல்யூட் பண்ணிட்டு போனோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், வாகனத்தில் போகிறோம், ஒரு கோயில் பார்க்குறோம், இப்படி இப்படி கை எடுத்துகிட்டு போகிறோம், அல்லது சாமின்னு மனசுக்குள்ள நினைக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சில அந்த இறைவனுக்கு நாம் பக்தியோடு இருப்பதை காட்டுகிறது. ஆனால் இது முடிவல்ல. நீங்கள் உண்மையாக நான் சொன்ன இந்த 5 கோயில் உங்களுக்கு எந்த சாமி வேணாலும் இருக்கு, நீங்கள் போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிடா வெட்டுற சாமிங்க, எங்கள் கோயில் கிடா வெட்டுற சாமி, சாவலை இருப்பாங்க, கிடாய் வெட்டுவாங்கன்னா நீட்டாக சாவலை ஒன்று எடுத்துகிட்டு போய் நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே கறி விருந்து நல்லா சாப்பிட்டு போட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் போங்க. இங்கே வீட்டில் என்ன எடுப்போம் இல்லையா, அதே நேராக போய் அங்கே போய் நல்லா செஞ்சு சாப்பிட்டு அங்கேயே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து போட்டு வந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் தரும். பூத்தவளே புவனம் 14 மூத்த வண்ணம், காத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேங்கிற ஒரு முறையில் அந்த தெய்வம் அற்புதமாக அருமையாக உங்களுக்கு பரிகாரமாக தரும். இதை கூட செஞ்சு பாருங்க, உங்களுடைய கஷ்ட விலையே வேறு. சூப்பர் சார். விலகாம நான் பாருங்க, யாருக்கிட்ட காசோ பணமோ அது வேணும் இது வேணும் எதையும் நான் சொல்ல, உங்களிடத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ இந்த தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு பாரம்பரிய வள்ளுவர் குலத்திலேருந்து பேசுகிறோம். அப்போ அது ஒரு முறையாக இருக்கணும் இல்லையா, நீங்கள் செய்யறது சரியாக இருக்கணும் இல்லையா. நான் சொல்லவே இதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லியிருக்கிறேன், பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். சொல்லவே கண்ணீர் விட்டவங்க ஏராளம். கண்டிப்பாக, புரிஞ்சுங்களா? அப்போ இந்த தெய்வத்தை இப்படி வணங்குங்க, மகராசனா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. கண்டிப்பா சார். அந்த 5 கோயில் மட்டும் ஒரே ஒரு தடவை டக்குன்னு சொல்லிடுறீங்களா? அதாவது ஊர் தெய்வம் 1, எல்லை தெய்வம் 2, வர தெய்வம் 3. வர தெய்வங்கிறது தாயோட குலதெய்வம். தந்தை குலதெய்வத்துக்கு குலதெய்வம் கும்பிடுவோம். வர தெய்வம் 3, குலதெய்வம் 4, இஷ்ட தெய்வம் 5. இந்த 5 சாமி தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கோம். இந்த 5 பஞ்சபூதங்கள் அர்த்தம். இந்த 5 சாமி கிட்ட ஒரு சக்தி இருக்கும். இந்த 5 சாமிகள்ல மூத்த கடவுள் என்பது குலதெய்வம். தொடங்கி இந்த 5த்துமே முடியும். ஆமாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த 5 சாமிக்கு மேல இன்னொரு சாமியும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இவருங்க 6 விடை வீடு யாரு? முருகருக்கு. நாளின் செய்யும். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கடுங்கூட்டென்ன செய்யும் குமரே சரீரத்தாலும் சினம்பு சதங்கியும் தண்டையும் ஜன்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேன். இந்த 4 என்ன செய்யும்? நாடி வந்த கோள் 9 கோள் கிரகம் என்ன செய்யும்? எவ்வேற்பட்ட துன்பம் நோய் நொடி பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யும்? முன்னாடி நின்னா
எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது முருகா. இது நான் சொல்லலை, அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுகிறார். அப்போ இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, 6 விடை வீடு முருகன். உலகத்திலேயே 2 பேர் தான் ஆணுக்கு பிறந்தாங்க. அப்படியா? உலகத்திலேயே 2 பேர் ஆணுக்கு பிறந்தவங்க. பிரம்மனுடைய மகாவிஷ்ணுவனுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிறந்தவர் பிரம்மன். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் முருகன். இவங்க 2 பேர் தான் உலகத்திலேயே ஆணுக்கு பிறந்தவங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் என் தலையில பிரம்மன் எழுதுன்னு எழுத்தும்பாங்க. சொல்லுவா இல்லையா? இல்லை தலையெழுத்து அந்த பிரம்மன் எழுதுன்னு எழுத்து அப்படி சொல்லுவாங்க. அதே முருகன் என்ன சொல்லுவாங்க, பிரம்மன் எழுதின தலையெழுத்தவே மாற்றக்கூடிய சக்தி அந்த முருகனுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால இந்த ரெண்டு வழிபாடும் ஒரு சிறப்பு கொடுக்கும். ஆனால் அந்த 5 தெய்வங்கிறது மிக முக்கியம். கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப அருமை. இந்த தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார்.